வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரி, பிப்ரவரி மாதம் ராசி பலன் பார்ப்போம். இது ஒரு சூப்பரான புனிதமான மாதங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி 1 தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது. சூப்பர். நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல், ராமலிங்க அடிகளார் நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல், சூப்பரான நாள். மாதம் நடுவில் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது? என் லைஃப்பில் நிறைய சேஞ்சான விஷயங்கள் அந்த டைமில். ஸோ அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது? ஸோ இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாராக இருக்கணும், எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். பார்க்கலாம். மிதுன ராசி. உங்களுக்கு என்னங்க ஜாலியாக இருக்குங்க டைமு. குரு உங்கள் வீட்டில் இருக்கார். சில பேர் சொல்லுவாங்க குரு நிற்கிற இடம் பாலுன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் பார்க்குற இடமே ஜகஜோதியாக இருக்குன்னு நிற்கிற இடம் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் மிதுன ராசி எல்லாமே நல்லாயிருக்கு. சரிங்களா? மெயினாக என்னென்ன நல்லாயிருக்கு, கையில் நல்லா காசு வரும். அல்டிமேட் என்னென்னா குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ரொம்ப சந்தோஷமாக வரும். நீங்கள் ஏற்கனவே ஜாலியான பர்சன், அதாவது எவ்வளோ அடித்தாலும் ஜாலியாக இருக்கிற ஆள், நீங்கள் ஜாலியாக பேசுகிற ஆள். நீங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும். குடும்பத்தோடு நீங்கள் எங்கன்னா வெளியூர் போகிற மாதிரியே அமையும். ட்ராவலிங்கே அமையும். அமையலனாலும் அமைச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ட்ராவலிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. அதான் இதெல்லாம் இப்போல்லாம் நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அவ்வளோ ஆகிடுச்சு. ஒன்று கோவில்கள் மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா எனக்குலாம் எப்படின்னா, எனக்கு குற்றாலம் போனோன்னா கோவிலும் பார்த்த மாதிரி இருக்கும், குற்றாலம் அருவியும் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கோவிலும் சுற்றுலாவும் கலந்து பண்ணுங்கள். புண்ணியமும் வரும், சந்தோஷமும் வரும். குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சார் எனக்கு ஒரு விஷயம் சூப்பராக சொல்லுங்கள், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. யார் யாரெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை தேடுறீங்களோ கல்யாணத்துக்கு ஜகஜோதியாக இருக்க டைம் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வருஷமே கல்யாணம் நடந்துடும். நீங்கள் மெயினாக எப்போ பார்க்குறோம், எப்படி பார்க்குறோன்றது இருக்குங்க. உங்களுக்கு ஹோரை பார்த்து போங்க. ஜென்ரல் நம்ம சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி இந்த டைமில் புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரையிலாம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு புதன்கிழமை புதன் ஹோரை இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஹோரை பற்றினா தெரியல, நம்ம கிளாஸே எடுக்கிறோம் அதை பற்றி. சரிங்களா? ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஜாலியாக இருக்கணும், எனக்கு இன்னும் சந்தோஷமாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா, இதில் இருக்கவங்க மிதுன லக்னம், மெயினாக லக்னம் வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? மிதுன லக்னத்துக்கு நிறைய பேர் நல்லா லவ் பண்ணுவீங்க. ராசியாக லக்னமோ லவ்வில் அடிச்சிக்க முடியாது. மிதுனத்தை நல்லா லவ் பண்ணுவீங்க. லவ் இன்னும் நல்லா சக்ஸஸ் ஆகும், இன்னும் சந்தோஷம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த லவ்வை நீங்கள் மேரேஜாக மாற்றணும்னா பர்ஃபெக்டான டைம் இது. சரிங்களா? இதில் எதிரிகள் தொல்லை கம்மியாகும். ஏன்னா நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. சரிங்களா? இந்த மேரேஜ் விஷயம், லவ் விஷயத்துலலாம் இதுதான் எதிரிகள் இருந்தால் அது எல்லாம் கம்மியாகும். ஸோ மேரேஜுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணும்போது சார் மேரேஜ் எனக்கு ஆகிடுச்சு சார், நான் என்ன சார் பண்ணுறதுனா, மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு. மகப்பேர் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ லவ்வோ, மேரேஜோ, மகப்பேரோ, இது பொண்ணு மாப்பிள்ளையை தாண்டி அடுத்து என்ன தேவைப்படும்னா பணம். அந்த பண ஹெல்ப்பும் உங்களுக்கு தாராளமாக வரும். ஒரு லோன் வழியாவோ, ஹெல்ப் மூலியமாகவோ, இல்லை நீங்கள் சேர்த்து வச்ச பணமோ, உங்களுக்கு அது ஒரு பணமாகவோ, பொருளாவோ, இல்லை மனிதராகவோ ஏதோ ஒரு விதமான உதவி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு நல்ல குருமார்களை பிடிச்சிக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டோ, ஆஃபீஸில் நல்ல விஷயம்னா ஒரு மேனேஜர், ஒரு டிஎல்ஓ, வீட்டில் யாரோ அத்தை, மாமா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு உங்கள் கூட ஒரு குருமார்கள் மாதிரி இருந்து உங்களை கைட் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஐயா எனக்கு எதுவுமே தெரியலங்க ஐயா அப்படின்னா, நேராக ஏதாவது ஒரு நல்ல ஜீவ சமாதிகள், மகான்கள் இருக்கிற இடம் ஜீவ சமாதிகள், அங்கே போய் உக்காந்துருங்க. உங்களுக்கு தேவையான ஆள் கரெக்டாக வந்துடும். சார் அப்போ நான் எதில் சார் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சி விஷயங்களில் உஷாராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையும். எனக்கு தெரியாது தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மெதப்பில் சில டைம் நம்ம வார்த்தையை விட்டுருவோம். அது பிரச்சனையாகும். சில டைம் நான் நல்லா படிப்பேன், எல்லாமே நல்லா மார்க்கு, நாளைக்கு எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா இந்த முயற்சி ஸ்தானத்தில் அடி வாங்குவீங்க. ஸோ நீங்கள் இதில் நிறைய பேர் நீதித்துறை, அக்கௌண்ட்ஸ், இந்த எழுத்துப்பூர்வமாக இருக்கிற தொழில்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த எழுதுகிற விஷயங்கள் இதெல்லாம் 1க்கு 2 தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. தாராளமாக வின் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்.
நீங்கள் இந்த மிதுனம் லக்னம்ல லக்னம் ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து இந்த வேக்கண்ட் இந்த புறம்போக்கு நிலம் இல்லை எம்டி பிளாட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க. இல்லை இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் உங்களை அடிச்சுக்க முடியாது. மிதுனத்தில் இது ஏறோன்னா ஏறும், இது இறங்கும்னா இறங்கும். ஆனால் அவங்க பணம் போட்டால் ஏறாது. அதுதான் மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு. ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் அவங்க போட்டால் சில டைம் ஒர்க் ஆகாது. அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து அறிவு இருக்குது. ஆனால் இந்த எந்த விஷயத்தில் பணம் போட்டால் எனக்கு வரும்ன்றது தெரியணும் உங்களுக்கு. அது உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். உங்களுக்கு வந்து ஆசை வேறு, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பிடிக்கும்ன்றது வேறு, பணம் வருமானதை பார்க்கணும். ஸோ எதில் போட்டால் பணம் வரும்ன்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்ச நாள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பண்ணுற சூழ்நிலை வந்து என் நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. பணம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பணத்தை பெருக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். இது நீங்கள் யாராவது வேலைக்கு போகிறீங்கன்னா வேலையிலையும் ப்ரொமோஷன் உயர்வு இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸ் உயர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன பாலிடிக்ஸ்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி ஏதாவது பாலிடிக்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். இது என்னன்றத தூரத்தை கவனித்து டக்கு 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 டக்குன்னு அதை எடுத்து போட்டுடணும். ஏன்னா அரசியல் பாலிடிக்ஸ்னால் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம உள்ளே இறங்கி நான் பார்க்குற ஒரு கைன்னு இருப்போம். இப்போ பார்க்குற நேரம் என்ன, கொஞ்சம் தள்ளி இருந்து யார் என்ன பண்ணுறான்னு நோட் பண்ணுற நேரம். நோட் பண்ணிவிட்டு ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜெயிச்சிடலாம். பிஸ்னஸில் எதனா ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் வருது நம்பதை எடுத்துறது ரொம்ப நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நீங்கள் வந்து கிருஷ்ணர், பெருமாள், நடராஜர், திருவாதிரையாக இருந்தால் நடராஜரை பிடிச்சிக்கோங்க. இதை வந்து புதன்கிழமை புதன் ஹோரையில் வழிபடுறது நல்லது. நீங்கள் வந்து கிருஷ்ணர் பெருமாளுக்கு துளசி கொடுத்தோ, சிவபெருமான் அதுவும் இப்போ வந்து மகா சிவராத்திரியெல்லாம் வருது, வில்வ அர்ச்சனை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மிதுனத்துக்கு வந்து பச்சை கலர் சூப்பராக இருக்கும். அன்னதானம் கொடுங்க, பச்சை பயிறு இதெல்லாம் அன்னதானமாக கொடுக்க, பச்சை பயிறு சமைச்சு இப்போ சிவராத்திரிக்கு வந்து வர பக்தர்களுக்கு தான் கொடுங்க. இது கொடுக்க கொடுக்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான மாதமாக அமையும். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எது எதுலாம் நல்லது நடக்கும், அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும், படிப்பு, வேலை, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும், எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும், மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும், யார் யார் அதில் கவனமாக இருக்கணும், மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது, மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்குது, கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது, எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது, யார் நல்லா ஒர்க் ஆகும், உங்கள் தொழில் எப்படி முன்னேறும், யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது, ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது, நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா. அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி. லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம் சரிங்களா. அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம இது நடக்கலை, அது பொய், இது உருட்டு என்னென்னமோ போடுறேன், பொய் இருந்தால் இதை இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும், இதெல்லாம் ஒர்க் ஆகும். பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள். இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார், எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா வேறு கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும், உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும். அதை வச்சுன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா. ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம், பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க. 2 மேஜராக 2 ஈவெண்ட் இருக்குது. தைப்பூசம் இருக்குது, சிவராத்திரி இருக்குது. நல்ல விரதம் வருங்க, நல்ல இது பண்ணுங்கள். இந்த 2ம் ஒழுங்காக பண்ணிங்கன்னா பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஏன்னா அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும், கல்யாணம் தடங்கலாகுது, இந்த கிரக கோளாறு, செவ்வாய் தோஷம் இதெல்லாம் ஓகேங்க. நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ ஞானிகள் இருக்காங்க, ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா,
நீங்க ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பார். சனி பகவான், கேது பகவான் ஸ்ட்ராங்கா இல்லாம பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸ்ல வரவே முடியாது. அப்ப ஆனா அவங்கலாம் எப்படி நல்லா இருந்தாங்க? ஏன்னா, அவங்க அந்த தவ வலிமையால சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்த. இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு தவத்தில போக வேண்டியதில்ல. ஏன்னா ஃபேமிலி லைஃப்ப பார்க்கணும். ஆனா, இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. தானியங்கள், நவதானியங்கள் மூலியமா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல, இந்த கலர் ஆஸ் எ ஃப்ரீக்வன்சின்னுவாங்க இங்கிலீஷ். இதெல்லாம் மேலை நாடுகள்ல அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச். அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லி தரோம். நெறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லி தரோம். வாழ்க்கையில நிம்மதியாவும், செழிப்பாவும் வாழ்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லி தரோம். அத எடுத்துக்கோங்க. அத எடுத்துட்டு இத ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ட்ரை பண்ண நெறைய வாழ்க்கையில நெறைய நல்ல மாறுதல்கள் வரும். எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும், சிவபெருமானையும், விஷ்ணு, பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு, நீங்க எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.